கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 6ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு பஸ்காவின் காலமும் அதன் நியாயப்பிரமாண கட்டளையும். பஸ்கா ஏற்படுத்தப்பட்டது நியாயப்பிரமாணத்தின் கீழ் கடைபிடிப்பு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையின் மேல் 10 கட்டளைகளும் பிரமாணங்களும் கொடுக்கப்படுவதற்கு முன்பே எகிப்து தேசத்திலேயே பஸ்கா பண்டிகைக்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. இது நியாயப்பிரமாணத்தின் முதல் முக்கிய அங்கமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தில் நியாயப்பிரமாண கட்டளைகளை பெற்ற பிறகு இது ஒரு நித்திய பிரமாணமாக உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசரிக்க வேண்டிய பண்டிகையாக மாறியது. 12ஆம் அதிகாரத்தில் தேவன் மோசேக்கு கொடுத்த முதல் கட்டளையை நாம் பார்க்கிறோம். ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும். அதன் மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பம் மற்றும் கசப்பான கீரைகளோடு சேர்த்து உண்ண வேண்டும். இதுவே அந்த முதல் பஸ்கா. இந்த ஆசரிப்பு இஸ்ரேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கான முதல் அடையாளமாகவும் அவர்களை தேவனுடைய விசேஷித்த ஜனங்களாக பிரித்து காட்டுவதாகவும் அமைந்தது. நியாயப்பிரமாணம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு பஸ்கா என்பது ஒரு விருப்பமான காரியம் அல்ல. அது தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டிய முறைமையாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் முதல் மாதமான நீசான் மாதம் 14ஆம் நாள் மாலையில் இதை கொண்டாட வேண்டும் என்பது கட்டளை. இது யூதர்களுக்கு ஒரு தேசிய அடையாளத்தை தந்தது. தேவனுடைய இரக்கத்தை நினைவு கூறும் இந்த ஆசரிப்பை யாராவது வேண்டுமென்றே தவிர்த்தால் அவர்கள் இஸ்ரேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போகும் அளவுக்கு இது மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. இஸ்ரேலர்கள் இதை ஒரு சடங்காக மட்டுமே அனுசரித்தார்கள். ஆனால் இதன் பின்னால் இருந்த ஆழமான ஆன்மீக ரகசியத்தை அவர்கள் அப்போது அறியவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலே இதை வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இஸ்ரேலர்கள் பலியிட்ட அந்த ஆட்டுக்குட்டி வரப்போகிற மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட ஒரு யூதராகவே இருந்தார். எனவே அவர் சரியான முறைமையின்படி இந்த பஸ்கா பண்டிகையை கடைபிடித்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் பஸ்கா அனுசரிப்பில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார். பழைய ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு ஒரு புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசுவின் மரணம் நிகழ்ந்த அந்த தருணத்தில் நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவுக்கு வந்தது. அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒரு புதிய உடன்படிக்கையை தொடங்கினார். இது நாம் அந்த பழைய நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை. நாம் அந்த பழைய பஸ்காவை கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நமக்காக தம்மையே பலியாக கொடுத்த இயேசுவின் அன்பை நினைவு கூறும் ஒரு சுதந்திரமான பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்திற்கு அடிமைகளாக்கியது. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிபூரண சுதந்திரத்திற்குள் வழிநடத்தியது. இதுவே புதிய உடன்படிக்கையின் அடிப்படை தத்துவம். பஸ்கா என்பது நியாயப்பிரமாணத்தின் கீழ் தொடங்கியது. ஆனால் அது கிறிஸ்துவின் பலியால் முழுமையாக நிறைவேறியது. இப்போது நாம் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் அவருடைய ஈடு பலியை நன்றியோடு நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு மீட்பின் வரலாறு, இஸ்ரேலின் பஸ்கா பயணத்தின் படிப்பினைகள். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.